பியூஷ் மனுஷுமே அதான் சொல்றாரு. தமிழ்நாடு அரச இதுல வந்து சேர்க்கவே தேவையில்ல. ஏன்னா தமிழ்நாடு அரசு அனுமதி குடுக்குறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரச இவரு திட்டினாரு அண்ணாமலை. இப்போ வந்து ம், திடீர்னு இந்த வழக்குல தமிழ்நாடு அரசே ஒரு மனுதாரரா சேர்க்க சொல்லி சம்மந்தம் இல்லாம சொல்றாரு. ம். உச்சநீதிமன்றமும் இப்ப தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. தமிழ்நாடு அரசு இப்ப மனு தாக்கல் பண்ண போறாங்க. ஒருவேள தமிழ்நாடு அரசு அண்ணாமலைக்கு ஆதரவாக நின்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நாங்க எதிர்த்து நிப்போம். ஆனா தமிழ்நாடு அரசு நியாயத்தின் பக்கம் நிற்கும் என்று நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி பியூஷ் மனு சொல்றாரு. தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க? நிச்சயமாக தமிழ்நாடு அரசு தானே அனுமதி அளிச்சது. இப்ப ஒரு அரசு சார் முன்னுக்கு பின் முரணாக பேச முடியாது. ஏன்னு சொன்னா இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிற போது 3 பிரிவுகளை குறிப்பிட்டு இந்த வழக்கை பதிவு செய்யணும்னு பியூஷ் மனுஷ் வழக்கு போட்டாரு. அதுல ரொம்ப குறிப்பா பியூஷ் மனுஷே ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஐபிசி 153 வந்து அவங்க வந்து பயன்படுத்தணும், பிரயோகிக்கணும்னு சொன்னா குற்றவாளிக்கு எதிராக அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசினுடைய ஒப்புதலை கேட்க வேண்டும் என்பது விதி. மாநில அரசினுடைய ஒப்புதலை கேட்கிறாங்க. நீதிமன்றத்திலேயே அரசு தன்னுடைய அனுமதியை தருகிறது. தந்தது வந்து மாநகர காவல் ஆணையரகத்துல இல்ல. நீங்க நல்லா அதைதான் புரிஞ்சுக்கணும். மாநகர காவல் ஆணையர் வழக்கு பதிவு செய்யலன்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்றாரு, மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துக்கு போறாரு. அப்ப மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துலதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போய் தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நிச்சயமாக இந்த வழக்கை இந்த பிரிவில் தொடரலாம் என்று சொல்லி ஒப்புதலை அளித்ததற்கு பிறகு இப்ப தமிழ்நாடு அரசிடம் நீங்க வந்து உங்களையும் இந்த வழக்குல சேர்த்துக்கங்கன்னு சொல்றதுல நியாயம் இல்லை. ஆனாலும் அவர்கள் கேட்கிறார்கள். நிச்சயமாக தமிழ்நாடு அரசு மாற்றி பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா மாறி பேசிடுச்சுன்னு சொன்னா பியூஷ் மனு சொன்னது மாதிரி ஏற்கனவே நீங்க அனுமதி கொடுத்துட்டு இப்பவே எப்படி நீங்க மாத்தி பேசுறீங்கிற கேள்வியை எதிர்தரப்பில் இருந்து கேட்பார்கள். இன்னொன்று, எதற்காக மாத்தி பேசணும்? தமிழ்நாடு அரசுக்கோ அல்லது தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ அப்படி ஒரு நிலைமை இருக்கா? மாறி பேசணும்ன்ற கட்டாயம் இருக்கா? இல்ல. ஏன்? அண்ணாமலை பேசியது என்பது உண்மை. வழக்கு பதிவு செய்த நபர் யார் என்பது எல்லா தகவல்களும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கு. அர்ஜுன் கோபால் என்கிற அந்த நபர் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் சீன பட்டாசுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். அதன் பிறகு பட்டாசே கூடாது என்று சொன்னதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திட்டமிட்டு அண்ணாமலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இன்னொரு விஷயமும் இருக்கு. அண்ணாமலை மேல தவறான அவதூறு பரப்பியதாக இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல, மேலும் 2 குற்றச்சாட்டுகளை சொல்லி தமிழ்நாடு அரசின் சார்பிலேயே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஒன்று, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் வந்து அண்ணாவுக்கு எதிர்வினையாற்றினார் என்று சொல்லி வரலாற்றை திரித்து ஒரு செய்தியை பேசினார். அந்த வழக்கிலும் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அண்ணாமலைக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்துக்கு அண்ணாமலை ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்தார். அவர் ஒரு பஸ் பயணம் போறதுக்காக புறப்பட்டு வந்து இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாம் கமர்ஷியலா கூட்டு போய் கவரேஜ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த பயணத்துல அவர் திருவாரூர் மாவட்டத்துக்கு வரும்போது ஒரு இஸ்லாமியர் ஒருவர் தன்னுடைய கட்சியில சேர்ந்துட்டாரு, தனக்கு ஆதரவாக குரல் எழுப்புறாருன்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ எடுத்து ரொம்ப வைரலா பரப்புறாங்க. கடைசியில் அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு பிறப்பிலேயே ஹிந்து, இப்போதும் பிராக்டிசிங் ஹிந்துவாகவே இருக்கிறார். நீங்க அவர் கட்சியில சேர்த்துக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அவருக்கு தொப்பி அணிவித்து அவரை ஒரு இஸ்லாமியர் என்று சொல்லி நீங்கள் அவரை அடையாளப்படுத்தியதனுடைய நோக்கம் என்ன? அப்போ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்துல ஏதோ ஒரு அச்ச உணர்வை விதைப்பதற்கு நீங்க முயற்சி செய்கிறீர்கள். நல்ல விஷயம் நடந்துருச்சு, நீங்க ஒரு இஸ்லாமியரா ஒருத்தர் அடையாளப்படுத்திட்டீங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ஒருவேளை அங்க ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தால், அங்க ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நீங்க உடனடியா இந்த குற்றச்சாட்டை இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்பிடுவீங்க, வழக்கமா செய்யறது மாதிரி. எனவே இது குறித்த ஒரு பொதுநல வழக்கு ஒன்றும் திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளரிடத்துல பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கும் நிலுவையில இருக்கு. முன்னுக்கு பின் முரணா சமூகத்துல ஒரு பிளவுபடுத்துகிற வேலையை செய்வதும், அதே போன்று சமூக அமைதிக்கு, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் பேசுவது என்பது அண்ணாமலைக்கு புதியதல்ல. அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பது என்பதும் தமிழ்நாடு அரசுக்கு புதிய விஷயம் இல்லை. இந்த 3 விஷயங்கள் பொதுவான பேசுபொருளாகி இருக்க காரணத்தால் இதை சொல்றோம். இன்னும் எத்தனை காவல் நிலையங்கள்ல எவ்வளவு வழக்கு இருக்குன்னு தெரியலையே. எல்லா வழக்குகளையும் நீங்க தூசி தட்டி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு டசன்களை தாண்டிடும். எனவே அண்ணாமலை இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசை அழைத்திருப்பது என்பது இந்த வழக்கை நீட்டித்துக் கொள்வதற்கு. இந்த இடைக்கால தடை இருக்கு இல்லையா, இதை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிக்கலாம். இந்த தடையை இப்படியே நீட்டிச்சுட்டே போனா உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்விலேயே இதை அப்படியே பேசி இதை ஏதாவது ஒரு வகையில செட்டில் பண்ணிக்கலாம்னு அவர் முயற்சி செய்யற காரணம் என்னன்னா, ஏப்ரல் மாசம் இடைக்கால உத்தரவு,
மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இத்தனை நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அப்போ திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஏதோ ஒரு காய் நகர்த்தல் வேலையை இவர்கள் செய்கிறார்கள். இந்த வழக்கை காலதாமதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு அரசை ஒரு மனுதாரராக கோருகிறார். தமிழ்நாடு அரசை ஒரு மனுதாரராக கோரியதே அவருக்கு தனக்குத்தானே வச்சுக்கிட்டு ஆப்புன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு தமிழ்நாடு அரசு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்துல என்ன அபிடவிட்டை தாக்கல் பண்ணாங்களோ, எந்த அனுமதியை கொடுத்தார்களோ அதை அப்படியே மீண்டும் உச்சநீதிமன்றத்திலும் கொடுக்க போகிறார்கள். அண்ணாமலை இன்னும் வசமாக சிக்கிக் கொள்ள போகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசை நான் தான் மிகப்பெரிய அளவுல எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பிம்பத்தை காட்டுறாரு அண்ணாமலை. இன்னொரு பக்கம் இது போன்ற தமிழ்நாடு அரசை மனுவுல ஏத்துக்குங்கன்னு சொல்வதன் மூலமாக எப்படி புரிந்து கொள்வது? மறைமுகமாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் என்னை காப்பாத்துங்க, நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு மறைமுகமாக சரண்டர் ஆகக்கூடிய வேளையில் அண்ணாமலை ஈடுபடுகிறாரா? மறைமுகமாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறாரா? அதனாலதான் இந்த இழுத்தடிப்பு வேலையை அவர் பண்றாரான்ற கேள்வி வருதுல. இந்த வழக்கை ரொம்ப ஈஸியா முடிக்க முடியும் சார். அண்ணாமலை பிராக்டிசிங் ஆர்எஸ்எஸ் தான், பை பர்த் ஆர்எஸ்எஸ் கிடையாது. எனவே அவர் பரம்பரை ஆண்டி அல்ல, பஞ்சத்துக்கு ஆண்டியானவர் தான். சாவர்கரினுடைய வழியில் ஆமாங்கய்யா நான் பேசினது தவறுதான், எனக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளை வச்சு நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே இது மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அபிடவிட்டை தாக்கல் பண்ணிருந்தா 500 ரூபாய் அபராதம் செலுத்தி விட்டு இந்த வழக்கில் இருந்து விடுதலை பெற்று வந்திருக்கலாம். இந்த வழக்கையும் நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கோம். நம்ம அண்ணன் மேலாண்மை குழுவுக்கு தலைமை தாங்குகிற அண்ணன் ஹெச் ராஜா செய்யலையா? ஹைகோர்ட்டாவது இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி அசிங்கமான வார்த்தையை சொல்லி கேட்டாரு, என் குரலே இல்லைன்னாரு. டெஸ்டிங் அனுப்பிச்சிருவோம் நாங்க நீதிபதிகள். உடனடியா என்ன சொன்னாரு? ஐயா மன்னிச்சிருங்கய்யா, நான் இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேங்க ஐயா, நான் சட்டத்தை மதிக்கிறவன் சொன்னாரு. விடுதலை பண்ணிட்டாங்க. அவர் வழியில் போயிருக்கலாம். அதனாலதான் நான் சொன்னேன், அவர் பரம்பரை ஆர்எஸ்எஸ் காரர், இவர் பஞ்சத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கு போனவர். எனவே இந்த வழக்கை ரொம்ப எளிதாக முடித்திருக்க முடியும். இப்ப பிராக்டிசிங் தானே, அதனால இப்ப என்ன பண்றாருன்னா வேறு வேறு வகையில அந்த வித்தைகளை கத்துக்கிறாரு. சரண்டர் ஆகிற வித்தையை, எப்படி காலில் விழுவுறது, உடனடியாக எப்படி அந்தர் பெல்ட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் இப்ப கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர்றாரு. ஒரு பக்கம் நான் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படுறேங்கிறது, தமிழ்நாடு அரசினுடைய தவறை சுட்டி காட்டுறேன்றது. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் தமிழ்நாட்டுல களம் நேர் எதிராக அமைந்திருக்கிறது, நாங்க 2 பேரும் தான் நேர் எதிரிங்கிறது. உச்ச நீதிமன்றத்துல போய் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நேரா தமிழ்நாடு அரசையும் நீங்க கூப்பிட்டு விசாரிங்கய்யா, தமிழ்நாடு அரசுகிட்டயே கேளுங்கய்யா அப்படின்னா அது எப்படின்னா, இந்த வாத்தியார்ட்ட போய் சொல்லுவாங்க, சார் அவரை கூப்பிட்டு கேளுங்க சார், நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்லை சார் அப்படின்னா அவர் உடனே சொல்ல, இல்ல சார் அவன் தான் சார் பண்ணான்னு. இப்ப அந்த கதையை ஆக போகுது. தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னதற்கு பிறகுதான் இன்னும் இந்த வழக்கினுடைய அழுத்தம் அண்ணாமலைக்கு மிக விரைவில் பெரிய நெருக்கடியாக சேரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இந்த வழக்கு ஒன்றும் சாதாரணமான வழக்கு இல்ல. பார்ப்பதற்கு வேண்டுமானால் பெரிய பேசுபொருளாகாத வழக்காக தெரியலாமே தவிர 3 பிரிவுகள்ல போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே ஹைகோர்ட்டுடைய டைரக்ஷன் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நான் ரொம்ப அழுத்தமா சொன்னேன், இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார், ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொன்னாரு, உடனடியாக இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தணும்னு உத்தரவு போட்டார். ஏன் அந்த டைரக்ஷனை கொடுக்கணும்? அப்போ இது சென்சிட்டிவான கேஸா இருக்கு, இந்த இஷ்யூ சென்சிட்டிவா இருக்குங்கிறதுனாலதான் அந்த முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார். எனவே நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து சூழப் போகுவதற்கான காட்சிகள் அருகில் வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வெறுப்பு பேச்சை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உச்சநீதிமன்றம் இந்த பிரிவு 153A மிக தீவிரப்படுத்தினாங்க. தமிழ்நாட்டு அரசுக்குமே இந்த பிரிவு 153 என்பது முதல் வழக்காக அண்ணாமலை சிக்கியிருக்கிறார். ஆளுநர் ரவி அவர்கள் விவகாரத்திலேயே தமிழ்நாடு அரசு மிக நேர்மையாக செயல்பட்டு கோர்ட்ல அவரை எதிர்த்து நின்றது. இப்ப சமீபத்துல சிறைவாசி விஷயத்தில் கூட ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடாமல் விட்டது தவறுதான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வாதம் வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வகையில அண்ணாமலை தற்போது தமிழ்நாடு அரசை சேர்க்க சொல்லி மனு போட்டாலும் தமிழ்நாடு அரசு மிக நேர்மையாக இந்த விஷயத்தில் நடந்து கொள்ளும் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையா இருக்கு. நீங்கள் சொல்வதை போல வெறுப்பு பேச்சு பேசியதற்காக 5 ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவு சொல்லுது. அது போன்ற ஒரு பிரிவை அண்ணாமலை மீது இறக்க வேண்டும். என்றால் 2 மதங்களுக்கு இடையே போகிற போக்கில் வெறுப்புணர்வை கக்கி விட்டு சென்றவருக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கோரிக்கையா இருக்கு. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.